மச்சாமீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா மச்சா கண்ணு மந்திரமோ சுத்தி போட்ட பம்பரமோ செய்கூலி சேதாரம் எல்லாம் அடையில்லாம பிரம்பன் தான் செஞ்சு வச்சானே அடையில்லாமே என்ன தர ஐத்தானே நீ என்ன தர ஐத்தானே நீ என்ன தர. கபடி 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 நான் அடிப்பான் தரேடி நான் சொன்னதே நீ வாங்கித்தா என்ன தர ஐத்தானே நீ என்ன தர. என்னடி சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போலியே. அம்மா எனக்கு என்ன ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன்டி. உனக்கு என்னடி டெய்லியும் ஒரு கடையை போட்டு உட்காந்துக்கிற, நல்லா வியாபாரமும் ஆகுது, நல்லா காசுங்க அடிக்குது, நீயும் ஜாலியா பாட்டு படிக்கணும் டான்ஸ் அடிக்கணும் சுத்திட்டு கிடக்க. ஆமாண்டி, நீங்க குடுக்கற 10-5 காசுக்கு நான் ஊட்டி கொடைக்கானல் சுத்திட்டு கிடக்குறேன் பாரு. சும்மா எங்கன்னா வாயை முடிக்கிட்டு போவியா? என்னையாண்டி வம்புக்கு இருக்க? என்னடி சின்ன பொண்ணு ஒரே முழு கோழியா வறுத்து வச்சிருக்க, பார்க்கும் போதே நாக்கெல்லாம் ஊறுதே. அம்மா பார்க்கும்போதே நாக்கு ஊறாதா என்ன? இது எல்லாமே நாட்டுக்கோழி வெடக்கோழி. இது எல்லா கோழியும் சந்தையில இருந்து ஓட்டி வந்தது. ஒரு கோழியும் பார்த்து வாங்கி வந்தது. எல்லாமே நாட்டுக்கோழி. ஒரு கோழியும் 5-6 கிலோ இருக்க பாத்துக்க. கோழி வெடக்கோழி சின்ன பொண்ணு எனக்கு கொடுடி. நீ காசு கொடுத்தா கோழி கொடுப்பேன். சின்ன பொண்ணு ஓசில கோழி கொடு. ஓசில கேட்டா உததான் கொடுப்பேன், காசு கொடுத்தா கோழி கொடுப்பேன். அடி என்னடி சின்ன பொண்ணு காசு இப்போ கையில இல்லடி, கொஞ்சோண்டு கோழி கொடு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசு கொடுக்குறோம். அதெல்லாம் முடியவே முடியாது. உங்களுக்கு கோழி வேணும்னா நீங்க காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. என்னடி சின்ன பொண்ணு உன் கோழி வாசனையை கண்டுதான் நான் அங்க இருந்து ஓடியாரேன். இப்படி ஏமாத்திரியடி. அடியே ஓசி வசந்தி, நான் ஒண்ணும் ஏமாத்தல. நீங்க காசு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு கோழியை நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம். அடியே நெட்டச்சி, இப்ப நீ கோழி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அடியே குட்டச்சி, நான் கொடுக்க மாட்டேன். காசு இந்த கை, கோழி அந்த கையில. என்னடி வசந்தி இவ இப்படி பேசுறா? ஒரு துண்டு பீஸ் கொடுத்தாதே என்ன? ஏக்கோ கோபப்படாதீங்க. அந்த சிக்கன் எல்லாம் பாக்கும்போது நாக்கெல்லாம் எச்சி ஊறுதுக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து அவளை ஏமாத்தி நம்ம சாப்பிட்டு ஓடிப்படுவோம். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாண்டி, அதுக்கு தானே வந்திருக்கோம். அடி வெக்கம் கட்டவில்லையா? அதுக்கேண்டி வெள்ளையும் சொல்லிமா அலையணும்? நாங்க எங்கடி வெள்ளையும் சொல்லிமா அலையறோம்? நாங்க கலர் கலரால அலையறோம். ஏண்டி சின்ன பொண்ணு உன் கடை சிக்கனே நல்லா இருக்குமா? ஆமாண்டி, நல்லா இல்லாதான் இவ்ளோ கோழியும் வச்சு வித்துட்டு கிடக்கேன். சரிதான் போவியா? அது எப்படிடி நாங்க நம்புறது? நீ போய் சொல்லி நல்லா இல்லாத கோழி ஏமாத்தி வித்து புட்டினா அதுக்கு எங்களுக்கு முதல்ல ஆளுக்கு ஒரு பிளேட்ல சிக்கனை கூட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வாங்கிக்கிறோம். அது நான் எப்படி நம்புறது? நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா ஏமாத்திட்டு ஓட்டிங்கன்னா நாங்க எப்படி ஓடுவோம்? நாங்க ஓடனா தான் நீ பிடிச்சிட மாட்டியா என்ன? பிடிக்க மட்டுமா செய்வேன்? நல்லா 2 பேரையும் குமுறிடுவல்ல. கோழிமா கோழி, வெடக்கோழி, நாட்டுக்கோழி, சிக்கன் கிரில், நாட்டுக்கோழி கிரில். அடியே சின்ன பொண்ணு, நாங்க 2 பேரும் இந்த சிக்கனுக்காக இங்க நின்னுட்டு கிடக்குது. எங்களை விட்டுட்டு வேற யாரையும் கூப்பிடுற? உங்களை விட்டுட்டு ஏன் கூப்பிடுறேன்னா, நீங்க வாங்குற மாதிரி தெரியல, அதான் வேற யாருன்னா வருவாங்களான்னு கத்தி கூட்டிட்டு கிடக்கேன். இவ சிக்கனு ஓசில கொடுக்க மாட்டா போல. எனக்கும் நாக்கெல்லாம் ஊறுது, எச்சியா ஊத்துது பாருங்க. அது எப்படியாவது நம்ம காசு கொடுத்தாவது வாங்கிக்குவோம். நானும் அதை தாண்டி நினைக்கேன், எப்படியாவது இவகிட்ட ஓசில கறந்து வாங்கி தின்னுப்பலான்னு பார்த்தா இவ கொஞ்சம் கூட நழுவ மாட்டாளே. வாங்கம்மா வாங்க, நல்ல மசாலா போட்டு வெரைட்டியான நல்ல சிக்கன் கிரில் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து வாங்குங்க, சாப்பிட்டு போங்க. வாங்க. ஏன்டி சின்ன பொண்ணு இந்த மாதிரி கூவுன்னு கூவறியே? என் காசெல்லாம் செலவாயிடும் போல. சிக்கன் என்ன ஓசிலியா வரும்? காசு கொடுத்தாதான் வரும். காசு கொடுத்து வாங்கி தின்னுங்க. அதுக்கு இல்லடி சின்ன பொண்ணு, மல்லிகை ஜாமான் வாங்கத்தான் 500 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். இதுவே சிக்கன் கிரில் வாங்கிட்டா காசு குறைஞ்சு போயிடும். அதுக்கு தான் யோசிச்சுட்டு கிடக்கேன். அடியே குட்டச்சி, உங்ககிட்ட 500 ரூபா இருக்கா? எப்படியாவது இந்த 500 ரூபாயே புடிங்கிட வேண்டியதான். எப்படி புடுங்குறது? வேற என்ன, ஒரு கோழி 500 ரூபா சொல்லி வாங்கிட வேண்டியதான். அடி என்னடி வெள்ளி வெள்ளர் சொல்ல போறா, தங்க வெள்ளர் சொல்ல போறா? வெறும் ஒரு கோழி 500 ரூபாய் தான். என்னடி இது நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 500 ரூபாய். ஒரு கோழி வெளியே 500 ரூபாய் சொல்றே, நாம எப்படி வாங்க போறது? ஐயோ எம்மா, கடையில போய் 1 கிலோ கறி வாங்கினா கூட 500 ரூபாய் வராதடி. இங்க பாரு வசந்தி, ஒன்னு நான் கட்டாயப்படுத்தி கோழி வாங்க சொல்லல. யார் 500 ரூபாய் கொடுத்து வாங்கி போறாங்களோ அவங்க வாங்கி போட்டோம். நீ உன் வேலையை பாத்துக்கின்னு கிளம்பு. என்னடி என்ன தாண்டி பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு கராம்புரான்னு கத்திட்டு கிடைக்கீங்க? மனுஷன் நிம்மதியா படுக்க முடியுதா? வாங்கக்கா, இந்த கதையை நீங்களே கேளுங்க. சின்ன பொண்ணு கோழி கிரில் வச்சு வித்திரு கிடக்கா. ஒரு கோழியோட விலை அநியாயமா 500 ரூபாய்க்கு விக்கிறாக்கா. ஆமாக்கா, நானும் மல்லிகை ஜாமா வாங்கறதுக்கு 500 ரூபாய் வச்சுட்டு இருந்தேன். இப்ப சிக்கனை பார்க்கணுனே நாக்கெல்லாம் எச்சி ஊறுது, வாங்கணும் போல இருக்குதுக்கா. அதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஏன்டி சின்ன பொண்ணு, நீ சுட்டு வச்சிருக்க கோழியை பார்த்து எனக்கே சாப்பிடணும் போல இருக்குது. ஒரே 500 ரூபான்னு சொல்றியே, ஒரு 50-100 கம்மி பண்ணி கொடுத்தாதான் என்ன? 1 கிலோ நாட்டுக்கோழியே 600-700 விக்கிறாங்க. இதுல குடுக்கறதே கம்மி தான், வெறும் 500 ரூபாய்க்கு தான் விக்கிறேன். இது கொடுத்தா எனக்கு குறைஞ்சா போயிடுவீங்க. என்னடி சின்ன பொண்ணு, நீ எந்த கடை போட்டாலும் வாங்குற முதல்ல நாங்க 3 பேரா தான் இருப்போம். எங்களுக்காக ஒரு 50 ரூபாய் குறைச்சு கொடுக்க கூடாதா? அப்படியே கட்டன் ரேட்டா ஒரே ரேட்டா சொல்றேடி, எப்படி கட்டுப்படியாகும்? அதானே புஷ்பாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமாண்டி, எல்லாத்துக்கும் ஜாலரா போட்டுக்கின்னு வந்துரு.
தருவீங்களே, சரி 50 ரூபாய் வேணா குறைச்சு தர, அதுக்கு மேல ஒத்த ரூபாய் குறைச்சு தர மட்டும் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு அப்படின்னா எனக்கும் ஒரு நாட்டுக்கோழி வெடைக்கோழியா பார்த்து ஒரு கிரில் சிக்கன் கொடு. ஆமாண்டி எனக்கும் ஒரு கோழி கொடுத்துரு. ஆமா இந்த கோழி எல்லாமே ஃப்ரெஷ் தானே, நல்ல கோழி தானே வித்துட்டு கிடக்க? எதுவும் செத்து போன கோழி எல்லாம் இல்ல, எல்லாம் நல்ல கோழி தானே? ஆஹா, என்ன இவளுங்க நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறாங்க, கண்டு கண்டு பிடிச்சிடாளுங்களோ? எப்படின்னா பேச்ச மாத்தி சமாளிக்க வேண்டியதுதான். ஏக்கோ, என் மேல சத்தியமா சொல்றேன், இது எல்லாமே செத்து போன கோழி, செத்து போன கோழி, செத்து போன கோழி. பாத்தீங்களா கைவுல எல்லா கோழியும் செத்து போன கோழியா? எல்லாத்தையும் ஏமாத்தி நம்ம தலையில கட்டுறா போல. ஆமாண்டி. என்னக்கா இது எனக்கு ஒண்ணு புரியலையே. நல்ல சிக்கன் தானே வித்துட்டு கிடந்தா, இப்ப என்னடானா நல்லா இல்லாத கோழி செத்து போன கோழில சொல்றா? இக்கோ நம்ம சிக்கன் தானே ஆசைப்பட்டு சாத்தா, அதுக்கப்புறம் நம்ம உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுப்பாங்க. அடி ஆமாண்டி, அவளை என்ன ஏதுன்னு கேட்கணும். அடியே சின்ன பொண்ணு, நல்ல கோழி தானே வித்துட்டு கிடந்தே, இப்ப என்ன செத்து போன கோழில சொல்ற? நான் இப்பயும் சொல்றேன், கோழி நல்ல கோழி, ஃப்ரெஷ்ஷான கோழி, ஆனா செத்து போன கோழி. ஏண்டி பைத்தியமாடி நீ? என்ன நல்ல கோழி என்ற நல்லா இல்லாத கோழி என்ற எதுக்கடி மாத்தி மாத்தி சொல்லி நிக்கிற? ஏதாவது ஒண்ணு சொல்லுடி. சரி, நான் செஞ்சு வச்ச கோழி கிரில் மேல எல்லாரும் வந்து தொட்டு பாருங்க. எதுக்கடி கோழி எல்லாம் நாத்தடிக்கதான் பாக்குறதுக்கா? நீங்க வந்து தொடும்போது ஏந்து ஓடிச்சுன்னா அது உயிரான கோழி, ஓடாத அங்கேயே படுத்துக்குச்சுன்னா அது செத்து போன கோழி. ஏடி நீ லூஸ் மாதிரி பேசுற, உனக்கு என்ன பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சோ? அடி பைத்தியக்காரி, அடுப்புல சுட்ட கோழி எப்படி உயிரோட இருக்கும்? எல்லாம் செத்துல போயிருக்கும். பாத்தீங்களா, எல்லாம் உயிர் கோழியான்னு கேட்டுக்கினே இருக்கிறீங்க. கோழியை கொண்டா தானே சமைக்க முடியும், அப்ப கோழி செத்தா தானே சமைக்க முடியும். அது இல்லடி, நீ ஏற்கனவே செத்த கோழியை மறுபடியும் கொண்டு இருந்தீனா? ஏண்டி ஏற்கனவே செத்த கோழி எப்படி மறுபடியும் கொல்ல முடியும்? ஏண்டி ஒருவேளை செத்து போன கோழியை ஏமாத்தி எங்க கிட்ட விக்கிறியோ, அதை தாண்டி கேட்டுட்டு கிடக்கும். பின்ன செத்து போன கோழியை விற்காத உயிரோட இருக்கிற கோழியா செஞ்சு வைப்பாங்க. அடியே நீ என்ன தாண்டி சொல்ல வர? அது உயிரோட இருந்த கோழியா செத்து போன கோழியா? இப்ப உங்களுக்கு சிக்கன் வேணுமா வேணாமா அது சொல்லுங்க முத. எங்களுக்கு வேணும் சின்ன பொண்ணு, ஆனா செத்து போன கோழியா உயிரோட இருக்கிற கோழியான்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இங்க பாருங்க, கடைசியா எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இது எல்லாமே உயிர் கோழி தான், ஆனா செத்து போய் வறுத்து வச்சிருக்கேன். இக்கோ இவகிட்ட வளவல்னு பேசியிருந்தா நம்மளையும் சேர்த்து பைத்தியமா ஆக்கிட்டு இருப்பா. ஒரு கோழி கிரில்ல விக்கிறதுக்குள்ள என்னையே சேர்த்து கிரில்ல தொங்க விட்டுருவாளுங்க போல. ஏண்டி இவகிட்ட இப்படியே நம்ம வம்பு பண்ணி கேட்டுட்டு கிடந்தா வேற எவனா கோழி எல்லாம் வாங்கி போய் தின்றுவாளுவ. சரிடி சின்ன பொண்ணு, எங்களுக்கு ஃபைனலா 400 ரூபாய் ஓகேவா? ஆமாண்டி ஓகேன்னா சொல்லு, வாங்கிட்டு போறோம். ஆஹா, இந்த கோழி 400 ரூபான்றது பெரிய விஷயம் தான், எப்படியாவது தள்ளி விட்டுருவோம். அப்ப நீங்க கோழி எல்லாம் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, சரி எனக்கு ஓகே தான், 400 ரூபாய்க்கு வாங்குங்க. ஏக்கோ இன்னும் ஒரு 50 ரூபாய் சேர்த்தே கம்மி பாருந்தா குறைச்சிருப்பா போல. ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாங்க ஒரு கோழியே. ஏண்டி சின்ன பொண்ணு, இந்த கோழியே ஒரு 300 ரூபாய் கொடுத்தாதான் என்ன சொல்லு? புஷ்பாக்கா இங்க பாருங்க, நீங்க கேட்டீங்கன்னு தான் நான் 50 ரூபாய் கம்மி பண்ணேன். சரி இன்னும் 50 ரூபாய் கம்மி பண்ணி 400 ரூபாய் கொடுக்கலான்னு பார்த்தா இன்னும் 100 கம்மி பண்ணு, 50 கம்மி பண்ணுன்னு கேக்குறீங்க. நீங்க வாங்குறதா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா வழியை விடுங்க, வேற யாருன்னா வந்து வாங்குவாங்கல்ல. என்னடி சின்ன பொண்ணு, நான் 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு மல்லிகை ஜாமான் வாங்கலாம்னு போயிட்டு இருந்தேன். உன் கடையை பார்த்த உடனே மூக்கு நல்லா வாசனையா கிடைச்சிச்சுன்னு இந்த பக்கம் வந்தேன். இப்ப நான் மல்லிகை ஜாமான் வாங்குறதா இல்ல உன் கடை கோழியை வாங்குறதான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுடி. இதுல என்னடி இருக்கு, நீ கோழி கிரிலே வாங்கிட்டு போ, நாட்டு கோழி கிரில் நீ சாப்பிட்டுக்கிறியா என்ன? ஐயோ எனக்கு ரொம்ப குழப்பா இருக்கே. மல்லிகை ஜாமாவா கோழிக்கறியா, மல்லிகை ஜாமாவா கோழிக்கறியா? சரி கோழிக்கறியே வாங்குவோம். சரி சின்ன பொண்ணு, காசு 500 ரூபாயை திருட வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிடுறேன். எனக்கு கோழி கிரில் தான் ரொம்ப முக்கியம். என்னது திருட வந்து திருடி போயிட்டானா? ஏண்டி பட்டம்புக்குள்ளியாதி திருட வந்து திருடி போறான்? அப்புறம் எப்படி வாங்குறது? ஏதாவது போய் சொல்லிட்டு தானே வாங்க முடியும், இல்லைன்னா வீட்டுல போய் உத வாங்க முடியாதுல சரோஜாவல்ல. சரி இந்தாங்க, இந்த கோழி யாருக்கு வேணும், சீக்கிரமா வாங்குங்க. ஆஹா, பாக்கும்போதே நாக்கெல்லாம் ஊறுதே. ஒரு கோழி 5-6 கிலோ இருக்கும் போல. ஏகோ புஷ்பாக்கா, நான் உங்ககிட்டயே வியாபாரம் பண்ணிடுறேன், நீங்க தான் ராசியான ஆளு, இந்தாங்க நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஓஹோ, அப்ப நாங்கெல்லாம் ராசியான ஆள் கிடையாதா என்ன? அது இல்லடி சரோ, ராணியக்கா பார்த்தாவே தெரியல அவங்க நல்லா சாப்பிடக்கூடியவங்கன்னு, அதான் அவங்க ராசியானவங்கன்னு கொடுத்தேன். ஓஹோ அப்படியா? சரி ஆளுக்கு ஒரு பிளேட்டை கேட்ச் பண்ணிக்கோங்க. சூப்பர் சின்ன பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரில்ல நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நல்லா வெடை கோழி, குறும்பு கோழியா இருக்கு. இப்படி சின்ன பொண்ணு இந்த நாட்டு கோழியை கண்டுபிடிச்சேன், நல்லா வெடை கோழியே. யாருக்கு தெரியும், நானா கண்டுபிடிச்சேன், வாத்து மேய்க்கிறவங்க கிட்ட கேட்கணும். என்னடி சொல்ற, வாத்து மேய்க்கிறவங்க கிட்டயா? என்னடி சின்ன பொண்ணு, கோழி கறின்னு வாத்து கறி ஏமாத்தி கொடுத்துட்டியா? அடியே இல்லடி, இது கோழி கறி தான், ஆனா வாத்து மாதிரியே இருக்கும் சாப்பிட்டா. அடிப்பாவி. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் வீடியோ போடுவேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு யாரு நம்ம சேனலை கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஹாய் சரண்யா, ஹாய் மஹிஷாலினி, ஹாய் நதிர்ஷா, ஹாய் தீபக், ஹாய் ஆர்த்தி, ஹாய் ஸ்வாதி, ஹாய் முனிஸ், ஹாய் சரவணன், ஹாய் தமிழ்ச்செல்வி, ஹாய் குணா, ஹாய் சத்யா. இதே மாதிரி நம்ம சேனல்ல உங்க நேமும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க, அடுத்த வீடியோல சொல்லிடலாம். ஓகே பாய்.